ஹலோ கைஸ், வெல்கம் டு பாஸ் கேமர்ஸ். நம்மளுக்கு இந்த வீடியோவில் என்ன கேம் பிளே பண்ண பார்த்தீங்கன்னா ஈவில் ரேபிட். இந்த ஈவில் ரேபிட் கேமில் பார்த்தீங்கன்னா பஸ் எஸ்கேப் இருக்கு, வேன் எஸ்கேப். அந்த வேன் மூலமாக நம்ம 3 ஃப்ரெண்டை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறோம். அதுதான் கைஸ் இன்னைக்கு இது பண்ண போகிறோம் ஈவில் ரேபிட்ல. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் என்னால் எஸ்கேப் ஆக முடியும், முன்னே காப்பாற்றி கூட்டு போக முடியும். அதனால சீக்கிரம் லைக் பண்ணிடுங்க. வாங்க சரி கேம்குள்ளே போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கேட்ட வர மாட்டாங்க கைஸ். கதவை நீக்கினா போதும், அந்த ரேபிட் இருக்கு போய் வேகமாக ஓடி வந்துடுவோம். என்னமோ ரொம்ப வேகமாக மின்னல் ஓடி வரும் கைஸ். இப்போ கதவை நீக்கினா போதும், அடுத்த செகண்டில் வேகமாக வந்துடும். இப்போ டெஸ்ட் பண்ணி காட்ட பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதவை நீக்கிறேன். இந்த கதவை நீக்கிட்டு இப்போ அந்த கதவுக்குள்ளே போய் ஒளிய போவேன். அங்கே ஒரு இது இருக்கும், இதுதான் கைஸ். இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்குவேன். இதுக்குள்ளே ஒழிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அவன் வருவான் பாருங்க, என்ன வேகமாக ஓடி வருவான் பாருங்க. அந்த ரூமையும் பார்த்துட்டு இந்த ரூம் வந்து பார்ப்பான். இங்கே ஆளை காணோம். டேய் அவன்கிட்ட பாரு கைஸ், பார்த்தீங்களா இல்லையா? ஆஹா கைஸ், இவன்ட்டு தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எஸ்கேப் ஆகணும். ஏன்னா போன டைம் எஸ்கேப் ஆக முடியல, ஏன்னா அது ஒரு பக் ஆகி போச்சு. பேட்டரி மேலே வந்து லேண்ட்மைன் வந்துருச்சு. அதனால் நம்ம இந்த டைம் கண்டிப்பாக எஸ்கேப் ஆக போகிறோம். இன்னும் ரெட் கலருக்கு கீழே கிடக்குது, இன்னும் எல்லாம் நீங்களே கொடுக்குறீங்க. ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரேபிட்டை காணும், அவனை காணும் கைஸ். நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன பொருளுக்குன்னு தெரியும்னு சொல்லலாம். இதில் என்ன பொருளுக்குன்னு பார்ப்போம். என்னடா நீக்க மாட்டேங்குது, ஒன்றுமே இல்லை. இங்கே வந்து ஒரு ரெட் கலர் கீ கிடச்சிருக்கு. இந்த கீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஒரு ஹேமர் இருக்கும், அது தான் யூஸ் ஆகும். இங்கே ப்ளூ கலர் கீ வேணும். இப்போ இதில் ஒழிஞ்சிக்கிட்டு இதில் என்ன போலுக்குன்னு பார்க்கலாம். என்னடா ஒன்றுமே இல்லை, இதுலேயும் ஒன்றும் இல்லை. தேய் இப்படி வச்சா நான் எப்போ எஸ்கேப் ஆகுது? 3 தர காப்பாற்றில கூட்டு போகணும் கைஸ். எங்கே அந்த ரேபிட், ஈவில் ரேபிட் காணுமே. கைஸ் இங்கே தான் இருக்கும். ஓரம் ஓ எப்போ போனானே தெரியல கைஸ், பார்க்க சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கதவு இருக்குது. இந்த கதவை நீக்கி உள்ள போய் ஒழிஞ்சிக்குவான், ஓடியா ஆரம்பிச்சிருவான் வேகமாக. சவுண்டு எப்படி இருக்குது, டக்கர சவுண்டு இருக்குது. நீக்கி ஓ பேசுது. அவ்வளோ கைஸ் வந்தாச்சு. நீங்கள் டேய் ஓஹோ இன்னொரு செகண்ட்ஸ் வெயிட் பண்ணியிருந்தா கண்டிப்பாக வந்து பிடிச்சிருப்பான். வந்து அப்படியே ஒரே அடி அடிச்சிருப்பான். பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிட்டான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற என்னென்ன வேணும்னா ஒரு க்ரீன் கீ தேவைப்படுது, அப்புறம் ஒரு எல்லோ கீ தேவைப்படுது, அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரௌபார் தேவைப்படுது. நானும் ஒரு கேஸ் இந்த ப்ளூ கலர் கீ எதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கீ இருக்கிறது அந்த ப்ளூ கலர் கீ தேவைப்படுது. ப்ளூ கலர் ஆமாம் கேஸ், க்ரீன் கீ இருக்கிறது அந்த ப்ளூ கலர் கீ தேவைப்படுது. பார்த்தீங்கன்னா அந்த ஈவில் ரேபிட் முதல்ல எங்கே பார்க்கணும், எங்கே இருக்கான்னு தெரியலையே. எங்கே போனால் கேஸ் அவனை விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பஸ்ஸுக்குள்ளே இது க்ரௌபார் இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா க்ரௌபார் போய் பஸ்ஸுக்குள்ள வச்சுருப்பாங்க, பாத்ரூம் வச்சுருப்பானுங்க. இல்லை இங்கே க்ரௌபார் இல்லை. அப்புறம் நம்ம போய் பாத்ரூம் போய் பார்ப்போம். ரெஸ்ட் ரூம் கிட்ட முயல் மண்டைக்கு நிற்க போகலாம். அடே முயல் மண்டை எங்கே நின்று அவன் காணுங்க. இப்போ ரெஸ்ட் ரூம் தான் இங்கே இருக்கணும். இங்கே இங்கே க்ரௌபார் இல்லை. ஓ மை காட், இங்கே இருக்கா? கொஞ்சம் தான் ஸ்டாக் பண்ணிட்டானுங்க. ஏன்னா இங்கே தான் மெயினாக இருக்குது. இந்த ரெண்டு இடத்துல இருக்காது க்ரௌபார். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌபார் வந்து எடுத்து வந்து இங்கே பார்த்தீங்களா, இதை உடைக்க போகிறோம். போடு. பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள நம்ம ஃப்ரெண்ட் வச்சிருப்போம். வாடா தம்பி. நம்மளோட முதல் ஃப்ரெண்டை காப்பாற்றியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 2வது ஃப்ரெண்டை காப்பாற்ற போகிறோம். அவனை காப்பாற்றுறதுக்கு நமக்கு எல்லோ கலர் கீ வேணும். எங்கள் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்துட்டானா? இருக்காங்க. ஒன்றதான் இருக்க மாதிரி தெரியுது. போய் மேலே ஏறி பார்த்துக்குவோம். இருக்கான். இங்கே உட்காடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே நைஸாக போவோம். இங்கே அந்த ரேபிட் மண்டையோட சவுண்ட் கேட்குது. ஆளை காணோம் கைஸ். இங்கே தான் எங்கேயோ இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் இங்கே பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கான். அவன் போகட்டும் கைஸ், அவன் போன கூட போவான். இல்லைன்னா போய் அவன் பிடிச்சிருவான். தான் போன பார்த்தீங்கன்னா தெரியுதா, மாமிசம் மேலே போகுது. இவங்கிட்ட பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க கைஸ். அவன் பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போய் அவன் ப்ளூ கலர் கீ எடுத்தோம் கைஸ். ஆமாம் ப்ளூ கலர் கீ எடுத்தோம். திரும்ப ஓடி போய் வந்தாச்சுடா. பார்த்தீங்கன்னா இந்த போட்டோ மாதிரி ஓப்பன் பண்ணுவோம். இதுதான் கைஸ். இது வந்து எது தெரியுமா, இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கேட் வந்து லாக் ஆகி இருக்கும். இந்த லாக் வந்து எடுக்கிறதுக்கு அந்த இது, அதுக்கு தான் இந்த ப்ளூ கீ தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முயல் மண்டை மேலே போயிட்டுருக்கான். பையன் மேலே போகிறான் பாருங்க. நம்ம மேலே தான் போகணும். ஆனால் இப்போ உனக்கு கீழே இருக்க ஏதோ கதவை நீக்கணுமே. இங்கே ஒரு கதவு இருக்குது, ஆனால் வந்து இப்படி பார்த்து திரும்பி போயிட்டான்னா இதுக்கு இருந்தாலும் திறந்து விடுவோம். ஓடுறோம். இங்கே என்ன ஒளிஞ்சு பார்ப்போம் கைஸ், என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். வரானா? நீக்கவே இல்லையா கதவு? டச்சை நீக்கியாச்சு. இப்போ ஒழிஞ்சிக்கலாம் கைஸ். பார்ப்போம் என்ன பண்ணுறான்னு. இங்கே வரானா? தம்பி முயல் மண்டையா இங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கே. வந்துட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் ஓடி போயிட்டான் ஊசு பையன். ஆமாஹா, இவன் கீழே வருவான்னு நினைச்சேன். இன்னும் மறுபடியும் மேலே போகிறான். டேய் இதான் அநியாயம்டா. ஒழுங்கா கீழே வந்துடுறோம். வர்ற பார்த்து அப்படியே வந்து ஒரே உதவி பண்ண ஒன்று. விடுங்க. இதுக்குள்ள என்ன கீ இருக்குன்னு பார்க்கலாம். என்ன கீ இருக்கு? எல்லோ கீ. சூப்பர். நம்மளோட ஃப்ரெண்டை என்ன காப்பாற்றிடலாம். இந்த எல்லோ கீ ரூம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கேயே தான் இருக்கு கைஸ். தான் நம்ம வந்து இன்னொரு ஃப்ரெண்டை காப்பாற்றிடலாம். கதை நிற்கிறது அந்த குண்டு போய் வருவான். சீக்கிரம் ஒழிஞ்சுக்குவான். இன்னும் சவுண்டே கேட்கல. அப்போ வரமாட்டாமல் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம 2வது ஃப்ரெண்டை காப்பாற்றிச்சு.
அடுத்து நம்ம 3வது ஃப்ரெண்டை காப்பாற்ற போகிறோம். அவன் எங்கே இருக்கானா, அவனுக்கு க்ரீன் கீ வேணும் கைஸ். அவன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கீயில் வெளியே அணைஞ்சு கிடக்கிறான். நான் வந்து க்ரீன் கீ வேணும். ஆனால் க்ரீன் கீ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இன்னொரு பொருள் வேணும். அதுதான் ஹேமர். அது மேலே இருக்குது, அதை போய் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முயல் மண்டைங்க சுற்றி திரிதான். 2வது ஃப்ரெண்டு உள்ள இருக்கிறான். ஆமாம் கைஸ், 2த்தையும் உள்ள கொண்டு ஏற்றியாச்சு. இந்த 3வது ஒரே ஒருத்தன் தான், அவனை கொண்டு ஏற்றிட்டா போதும். பஸ் கீ எடுத்தா நம்ம பாட்டுக்கு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கலாம். ஓடுறோம். என்னடா அது ஜெய்ஸ், நான் கூட அந்த பஸ்ஸோட கீர் பார்த்துட்டு என்னடா ஏதோ புதுசாக க்ரௌபர் மாதிரி நினச்சிட்டேன். பார்த்தா க்ரௌபர் கிடையாது, கீரு. ஆஹா வந்துட்டான்டா முயல் மாட்டேன், ஏதோ முயல் மாட்டேயா ஈவில் ராபிட். இவனை பார்த்தா அந்த எவ்ரிடே பேட்டரி இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ். எவ்ரிடே பேட்டரியில் ஆடில் வந்து அந்த முயல் வரும் பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் முயல் மஞ்சள் கலர் முயல்னு ஒரு ஆட் வரும், அந்த ஆடு மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்துட்டோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேமர் எடுக்கணும். அந்த ஹேமர் எடுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கீ கிடச்சிது. அந்த ரெட் கீ வச்சா தான் நம்ம ஹேமர் எடுக்க முடியும். அப்புறம் அந்த டோர் இங்கே தான் அந்த ஹேமர் வச்சு பண்ணதான். ரெட் கீ போட்டு ஹேமர் எடுத்தாச்சு. உள்ள ஒழிஞ்சுக்கோ. அந்த முயல் மணி நேரம் ஓடிந்துட்டு இருக்கான். டே வாடா 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 நீங்க வாடா கண்ணா போச்சு ரே ரே கண்டு போடி யாரே எல்லாம் போறேன் நானு அப்படின்னு பாட்டு பாடிட்டு வரான். லூசு பையன். முடியுமோ நடக்குமோ? ஏய் ஆய் அந்த ப்ரோ பிளேயரோ போடா அப்படியே. அவன் போக ஆரம்பிச்சிட்டான். இன்னும் நின்று தான் கேசிருக்கான். டேய் ஐயோ இன்னும் பார்த்துருக்காங்க. போயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேமர் நம்ம எடுத்தாச்சு. அவன் போகட்டும் கைஸ். அவன் போன இவன் சத்தம் மட்டும் வரமாட்டான். கதவு நிற்கிற மட்டும் வேகமாக வந்துடுவான். 5 செகண்ட்ஸ்க்கு வந்துடுவான். ஏன்னா அந்தளவுக்கு ரன்னிங் ஸ்பீட் கொடுத்துருக்கானுங்களுக்கு. நம்ம நார்மல் மோடில் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். அதுலேயும் இந்த அளவுக்கு அமௌண்ட் இல்லைன்னா ஹார்ட் மோடில் போனால் சொல்ல தேவையில்லை. பிச்சுக்குவான். இப்படி கதவு நிற்கிறான். அடுத்த செகண்டில் பசங்க வந்து நிற்பான் போல தெரியுது. விடுங்க. இப்போ அவன் போயிட்டான். இப்போ வந்து இந்த கதவை முதல்ல ஓப்பன் பண்ணணும். அந்த ஸ்ப்ரே இது கண்டிப்பாக என்றைக்குன்னா வருவான்னு நினைக்கிறேன். இன்னும் சந்தேகம் தாங்க பார்ப்போம். ஸ்ப்ரே பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஸ்ப்ரே பண்ணிடலாம் சீக்கிரம். ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்போ போய் ஒழிஞ்சுக்கோ சீக்கிரம். அந்த வாரம் வச்சுருவான். உள்ள ஆவாதாங்க ஒழிஞ்சாச்சு. அதெல்லாம் வந்துருப்பான். நெஞ்சு அவனுக்கான சவுண்ட் கேட்குது. வாடா 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 வந்து பார்த்து போயிடுவான். வாழ்த்தில இல்லை கைஸ். என்னடா உள்ளே வந்துட்டான். டேய் ஆஹா இப்போ ரொம்ப டேஞ்சரஸ் பீஸாக இருக்குமோ தெரியுது. போயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் போன போயிட்டானா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அங்கே இருக்க கிளாங்கெல்லாம் முதல்ல உடைக்க போகிறோம். ஏன்னா அதுக்கு நம்ம ஹேமர் இருக்குது. ஹேமர் எடுத்தாச்சு. ஓப்பன் தடவை தாங்கியிருக்காருங்க. இதுதான் உங்களால் காசு சாத்த முடியும். என்ன காசு சாத்த முடியாதா? ரைட் தான். இந்த மூலம் உடைப்போம். ஃபஸ்ட்டு இது 2 வருவாங்க. இல்லை வரல. சவுண்டு கேட்டுச்சா நான் வரல. கீழே போயிட்டு போக மாட்டேங்குது. அது இது உடச்சிடுவோம். வந்தரைக்கு போகலாம். சனியை முடிச்சேன். ஜிவி அவதான் கைஸ். இப்போ க்ரீன் கீ கிடச்சாச்சு. இப்போ க்ரீன் கீ பார்த்தீங்களா, இதை எடுத்து போய் நம்ம 3வது ஃப்ரெண்டை காப்பாற்றுவோம். வரண்டா என் 3வது ஃப்ரெண்டை காப்பாற்ற வந்துட்டே இருக்கிறேன்டா. இவன் இந்த முயல் மண்டை வாங்கிட்டு இல்லையே. இது எங்கடா இருக்கேன்? அங்கேருந்து வரானே. நம்ம அங்கே தான் போகணும். சீக்கிரம் வந்து தொலைடா. அவன் வந்தால் தான் நம்ம அந்த சைடு போக முடியும். அவன் பரவாயில்ல கைஸ். லெஃப்ட் சைடு ரைட் சைடு திரும்பிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வேகமாக போவோம். நம்ம 3வது ஃப்ரெண்டை காப்பாற்ற போகிறோம். இங்கே தான் இருக்கான். க்ரீன் கீ போட்டு 3வது ஃப்ரெண்டை காப்பாற்ற போகிறோம். இவன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கீ இருக்கும். அந்த ஒயிட் கீ நம்ம கொடுப்போம். ஏன்னா 3வது ஃப்ரெண்டுக்கிட்ட எப்பயுமே ஒரு ஒயிட் கீ இருக்கும். அந்த ஒயிட் கீ நம்ம கொடுத்துருவான். குடுறா கீழே குடுறான்னா ஆளை காணும். டே எங்கடா போனா? டேய் 3வது ஃப்ரெண்டை நம்ம காப்பாற்றியாச்சு. அவனே கொண்டு வேனில் ஏற்றியாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஒயிட் கீ. அவன்கிட்ட வந்து நம்ம ஒயிட் கீ வாங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டோர் இருக்கும். அதுக்கு வந்து ஒயிட் கலர் கீ போட்டால் தான் ஓப்பன் ஆகும். அந்த டோருக்கு தான் நம்ம போக போகிறோம். ஏன்னா அதுக்குள்ள தான் கைஸ் வந்து பஸ் கீ வச்சிருக்காங்க. அந்த பஸ் கீ இருக்கிறதுக்கு வேற செக்யூரிட்டி வேற 2 முயல் மண்டை இருக்குது. இந்த ஒன்றை பார்த்தா தான் இன்னொன்று வச்சிருக்காங்க. நம்ம 3ஐயுமே போட்டு சொல்ல போகிறோம் இந்த இதில். வேணா பாருங்க, ஃபன் பண்ணுவோம் கைஸ். நம்ம என்னைக்குமே ஃபன் பண்ணிட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள போமா எங்கடா இருக்கான்? அப்படியே திடீர்னு வந்துட போறான்டா பேசிட்டு இருக்கும்போது. ஏய் எங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்கே? மேலே இருக்கிறானா கீழே இருக்கிறானா சைடு இருக்கிறானே தெரியலையே. எங்கே இருக்கான்னு தெரியல கைஸ். சத்தியமாக தெரியல. போயிட்டான்னு நினைக்கிறேன். போயிட்டான். வந்து நான் ஒயிட் கீ போட்டு உள்ளே போயிடுவோம். இப்போ உள்ள போயிடுதா? இங்கே 2 முயல் மண்டை இருக்குது. அங்கே ஒரே மாதிரி இருக்குதுங்க. என்னடா வந்து போஸ்ட் கொடுத்துருக்கீங்க போடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கண்ணி வெடி இருக்கு. அதை எடுத்து 2த்தையும் போட்டு தள்ள போகிறேன். போ முதல்ல இவனை போட்டு தள்ள போகிறேன். இங்கே கண்ணி வெடி இங்கே இருக்கா? கற்றுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிடலாம். வாடா அப்படியே தம்பி இங்கே வாடா. இங்கே இருக்க மாட்டான். வருவாங்க. நம்ம அவனுக்கு ஆக்ஷன் ஃபிலிம் காட்டுவோம். இந்த பேட்டரி கொண்டு போய் நம்ம செட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த பேட்டரி அதில் வந்து செட் பண்ணாதான் ஃபியூஸ் கைஸ். இந்த ஃபியூஸ் வந்து செட் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த இதே ஓப்பன் ஆகும் டோரு. அதுக்குள்ளே தான் வேன் கீ இருக்குது. சீக்கிரம் வாடா. எடுத்தாச்சான். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வைக்கிறவனுக்கு. அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னை வெளியே துவச்சிட்டு இருந்தான் பார்த்தீங்களா அவனுக்கு. வர ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம போய் ஆக்ஷன் காட்ட ஆரம்பிப்போம். என்னடா அங்கே உமா சவுத் இந்தியன் பார்த்துருக்கேன். இங்கே வாடாங்க வாடா போடுறான். என்ன என்னையே தோட்டம் இல்லையா? பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தருக்கான். இவன் போட்டு தரணும்.
இவன் வந்து இந்த சைடு வந்து அந்த சைடு போகட்டும், அப்புறம் போட்டு தெரியுதாங்க கைஸ். போக ஆரம்பிச்சிட்டான். போய் பார்த்தீங்கன்னா நம்ம போய் மேலே கண்ணு செட் பண்ண போகிறான். இவனை சதற விட போகிறான், தெறிக்க விட போகிறான். வரண்டா ஏண்டா கைஸ், இவன்ட்ட தான் கைஸ் நான் ஏகப்பட்ட டைம் அடி வாங்கியிருக்கேன் இந்த கேம் ப்ளே பண்ணும்போது. படிக்கல வரும்போது எப்படி அடிச்சு விடுவான் கோமாளி. இப்போ தான் இங்கே ஒரு ஃபியூஸ் இருக்குது, எதாவது செட் பண்ணலாம், அதுக்கு இவனுக்கு ஆக்ஷன் காட்டலாம். தெரிக்க விடலாமோ, தெரிச்சுட்டாங்க கைஸ் ஒரடியா. பார்த்தீங்கன்னா அப்படியே போய் கீழே போய் இந்த பார்த்தீங்கன்னா இங்கே ஃபியூஸ் இருக்குது, செட் பண்ணிடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபியூஸ் அங்கே இருக்குது, அதை ரிட்டன் செட் பண்ணால் அவ்வளோதான் முடிஞ்சது. வேன் கீ கிடச்சிரும். அப்புறம் என்ன வேன் மேலே ஏறிட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதுதான். அவ்வளோதான் ஓடுற. பட் ஆனால் இன்னொருத்த வெளி சுற்றிட்டு இருக்கிறான் முயல் மண்டையன். அவனை போட்டுலாம் எனக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு மனசு வராது. பார்த்தீங்கன்னா பஸ்கே எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு லேண்ட்மைன் எடுத்து போவோம். ஏன்னா அவனையும் போட்டு தள்ளி போனால் தான் என் மனசு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். போவோம். வரண்டா இருடா முயல் மண்டையா. என்னை எத்தனை டைம் தாத்திருக்கான் அவன். இவங்க கூட நான் அந்த டார்ச்சர் பண்ணதில்லை. ஆனால் அங்கே இருக்கான் பாருங்க, அவன் கதவை நீக்கினா போது குழுன்னு ஒளிந்துருவான். இப்போ வேற எங்க இருக்கான்னு தெரியலையே, ரைட்டா லெஃப்டா ஸ்ட்ரைட்டா தெரியல. மேலதான் பவால் தெரியுது. சூப்பர். அப்போ நம்ம இப்படியே வச்சிருவோம். அவனுக்கு இங்கேயே டெத்து சமாதி கட்டிடலாங்க. இங்கே அவனை காணோம். முயல் மண்டையா எங்கடா இருக்கேன், சவுண்டு கேட்குது, ஆளை காணோம். எங்கே ஒழிஞ்சிருக்கான்னு தெரியல. சீக்கிர வாடா முயல் மண்டையா, வாடாண்டா. அவன் வச்சிருவான். இப்போ வருவான்ல, வந்தனே அவனுக்கு ஹெச்சு தான். வாடா உனக்கு தெறிக்க விட போறேன்டா. தெறிக்க விடலாமா? அவனும் தெரிச்சுட்டான். அவன் இப்போ பார்த்தீங்கன்னா வேன் எஸ்கேப் ஆயிடலாம். எப்படி இருக்கான் இவன்லாம் உனக்கு எனக்கு ஒரு எதிரியா இருக்கான் என்ன சொல்ல பார்க்கலாம். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்க்கு எடுத்தாச்சு. வேன்ல ஏறி போய் கீயை போட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருப்போம். போடலாமா? அவ்வளோதான் கைஸ். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவில் ராபிலேருந்து 3 ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டு எஸ்கேப் பண்ணியாச்சு. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஹாரர் கேம்ஸ் நம்ம சேனலில் டெய்லி வந்துட்டு இருக்கும். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். ஓகே கைஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டாட்டா பை பை, லவ் யூ கைஸ், see you.